மிதுன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அதே சமயத்தில் இந்த மாதம், அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து அங்கே குருவோட உச்ச குருவோட சேருவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். தொட்டது துலங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும், மனசில் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கணும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் யார்? உங்களுக்கு 6ஆம் அதிபதி, கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் செவ்வாய். அந்த செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த 6ஆம் இடத்து வேலைகளை செய்வார். அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார்? கோபக்கார கிரகம். சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷத்தை தூண்டிவிட்டு, அதாவது டென்ஷன் ஆக்குவார். ஸோ அதில் போகக்கூடாது. கோபம், ஆக்ரோஷத்தை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உங்கள் தலைமையில் உட்கார்ந்துருக்கார். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. அப்போ கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் அக்கறை எடுத்துக்கணும். சரியான உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மிதுன ராசி அன்பர்கள். பட் செவ்வாய் இருக்கிறதுனால வேகமாக, விரைவாக, சுறுசுறுப்போட, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அமைப்புகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் இணையப் போகிறார். அப்போ நிச்சயமாக குருவும் அங்கே இருக்க போகுது. முயற்சியால் பலிதமாகக்கூடிய தன்மை, அதாவது கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி என்பது கன்ஃபார்ம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சார், குடும்பம் சார்ந்த விஷயம், தனம் சார்ந்த விஷயம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். தனக்காரக கிரகம் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். அப்போ என்ன ஆக போகுது? பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் பொருளாதாரத்தை எப்படி அபிவிருத்தி செய்வது, எப்படி வளர்ப்பது என்கின்ற நாட்டம், எண்ணம், உணர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நீங்கள் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்க போகிறீங்க. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ தொழில், தனம் கனெக்ட் ஆகுது. அப்போ தனம், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது தொழிலின் மூலமாக தனத்தை பெருக்குவது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் அதிபதி அங்கே இருக்கிறதுனால முயற்சியால் வெற்றி. தன்னம்பிக்கைக்கார கிரகம் உங்களோட சேர்றார். அப்போ தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் மிதுனத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும். பொதுவாகவே இந்த மிதுனராசி என்பவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். கரெக்டாக? அறிவாளிகள், புத்திசாலிகள், எல்லா விஷயத்தையும், எல்லா நுணுக்கத்தையும் கற்று தேர்ந்தவர்களாக, எந்த டாபிக் கொடுத்தாலும் அதில் ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள். உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர. ஆனால் கோபம், ஆக்ரோஷம் மட்டும் இந்த மாதம் கூடவே கூடாது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அங்கே போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். உங்கள் சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார், 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறாரே, அப்போது சுக்கிரன் வலு குறைகிறார் அப்படின்னாலும் மிதுனத்துக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் திக்பலம் அடையக்கூடிய இடம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். சுக்கிரன்னா வீடு, அழகு, கலை. அந்த சுக்கிரன்னா வண்டி, வாகனம், காரக கிரகம் அல்லவா? அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த வண்டி பழசாயிடுச்சு, புதுசாக மாற்றிடலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். வாங்குறீங்களோ இல்லையோ, அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சார், வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக செய்யலாம்.
சார் வாங்கலாமா, வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கா இந்த மாதம்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்போது நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்தோடு இருக்கார். அதனால் கண்டிப்பாக இடம், வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரமாதமாகவே இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடம், அதாவது குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய, அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் தனக்கு 12இல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 5க்குரியவன் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கார். அப்போ குழந்தையை பற்றி ஒரு சின்ன வருத்தம் என்கிறது இருக்கும். அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட, இன்னும் இந்த காலேஜ் கிடைக்கல, எந்த காலேஜுக்கு போகிறது, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அது ஒரு மாதிரி ஒரு உணர்வுங்கிறது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து சூரியனோட இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், இந்த மாதிரி, அல்லது இந்த ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட் போகக்கூடிய தன்மை, அல்லது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய தன்மை, அங்கே படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அப்போ படிப்பதற்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் இருக்குமே ஒழிய எண்ட் ரிசல்ட் வெற்றி தான். நீங்கள் நினச்ச கோர்ஸ், நினச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் முழு திருப்தியாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. சார் வேலை கிடைக்குமா? இதுதான் மெயின். 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலையை பற்றி சிந்தனை, வேலையை தேடுவது, அந்த வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றத்துக்கு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்கள், அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது சாதகமாகத்தான் இருக்கிறது. அப்போ மாறிக்கலாம், இடமாற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் உச்சமாக இருக்கார். கணவன் அல்லது மனைவி உச்சமாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணத்தையும் தரக்கூடிய தன்மை. சொத்துக்கள் மூலமாக கணவன் அல்லது மனைவி சொத்துக்கள் சேர்க்கை, அல்லது சொத்து, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது வேலை மாற்றங்கள், செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஒரு சிலர் 2ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. திருமண வாய்ப்புகள் கைகூடும், திடீர்னு கைகூடும். ஏன்னா 7க்குரியவன் தனக்கு 8ல் உட்கார்ந்து உச்சமாக இருக்கார். அப்போ திருமணம் நிறைய தடைப்பட்டு கொண்டே இருந்தது, செட் ஆகலை. ஆனால் திடீர்னு செட் ஆயிரும். அதுதான் 7க்குரியவன் தனக்கு 8ல் உட்கார்ந்து உச்சமாக உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடமான குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு சாத்தியமாக இருக்குது. சுப காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் சாதகமாக இருக்கிறது மிதுனத்துக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நல்லவர் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஊரை விட்டு நகரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நீங்களே திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு சேஞ்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு மாற்றமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது ஒரு வெளிநாட்டு போகக்கூடிய தன்மை இருக்கா, அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்குமா, வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஒன்று வெளிநாட்டு நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். மறைந்த பணம், அதாவது எங்கேயோ கொடுத்து வச்சு ஒரு இன்சூரன்ஸில் போட்டு அதெல்லாம் ரிட்டன், இந்த டைமில் ரிட்டன் வருவதற்குரிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. 10ஆம் இடம் என்பது தொழில். அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். மாற்றம் வருதா ஏற்றுக்குங்க. இந்த கோபப்படுறது, ஆக்ரோஷம் கூடவே கூடாது. கரெக்டாக, ஏன்னா செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்காரா, யாராவது ஏதாவது சொல்லிட்டான்னு டக்குன்னு கோபம் வரும்.
அந்த கோபம் வரக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்க போகிறாரா, அப்போ இந்த கௌரவத்துக்காக அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் அந்த தன்னுடைய அந்த அதிகாரத்தை செலுத்துவது, இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது. அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது நல்லது. நல்ல மாற்றம் தான். எனக்கு குரு சனியை பார்க்குறார், சனி வக்ரமாக இருக்கார். அப்போ உக்ரமாக செயல்படக்கூடிய 8 வலியை கொடுத்தது அந்த வலி நிவாரணமாக இருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த கோபம், ஆக்ரோஷம் பட்டுட்டு டக்குன்னு முடிவெடுக்கிறது, டக்குன்னு வேலையை விடுறது, கோபப்பட்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாற்றத்தை, இடம், நிலம், வீடு இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாளாக இந்த முயற்சி எடுத்தேன் சார், இது சக்ஸஸ் வரல, இந்த மாதம் அது கிடைப்பதற்கும் குழந்தை நலனை பேணுவதற்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழ்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு.